சார் உங்களுக்கு படிக்க டைம் இல்லை சார், கொஸ்டினை பார்க்குறேன்றீங்க, அந்த கொஸ்டினை வெறும் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேடி பார்க்கணும். தேடினா மட்டும் நீங்களா தேடினா, இப்போ நானா ஒன்று சொன்னால் கூட உங்களுக்கு மறந்து போகும். ஆனால் நீங்களா தேடி கண்டுபிடிச்சி இன்னொருத்தர் சொன்னால் அது மறக்கவே மறக்காது. ஸோ அந்த மாதிரி தேடுதல், நிறைய தேடுதல் உங்களுக்குள்ளே வேணும். சரிங்களா? தெரியலன்னு யோசிச்சு சொல்லவே கிடையாது. எப்படியாவது என்ன வரும், அது ஒரு க்ளூவோ ஏதோ ஒரு வேர்டு ஏதாவது ஒரு ரிலேட்டடாக ஒன்று இருக்கும். ஸோ அதை நீ கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிச்சி நம்ம அங்கே மென்ஷன் பண்ணோம்னா, அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வரும். ஸோ ஒன்று முடிஞ்சு பண்ண என்ன பண்ணுவோம், தப்பாக பண்ணுவோம். அட்லீஸ்ட் 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணல. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக போடுறதுக்கு நிகழ்த்தாகு ரொம்ப கம்மி. கரெக்டாக இல்லையா? அதுலேயே 2க்கு 50-50 இல்லை போடு. ஒன்று ஏ போட்டால் 50% ரைட்டாக இருக்கணும், இல்லைன்னா தவறாக இருக்கலாம். ஆனால் அடுத்த எக்ஸாமில் திருத்திக்கலாம்ல, நான் நெருங்கிட்டேன்ற ஒரு திருப்தி இருக்குங்க. இப்போ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணால் ரொம்ப ரொம்ப வளர்க்கணும். வெறும் படிக்கிறது கிடையாது, டெஸ்ட் எழுதி பார்த்துறது கிடையாது. டெஸ்ட் இல்லைனா ஏ ஆன்சர் பி ஆன்சர் தெரிஞ்சுட்டு போகிறது ஒரு யூஸ்மே கிடையாது. எதனால ஏ வந்துச்சு, மற்ற 3 ஏ ஆன்சர் வரல, இதுதான் கேள்வியாக இருக்கும். காரணத்தினால தான் நான் இந்த ஆன்சரை போடுறேன் அப்படின்ற ஒரு காரணம் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.